லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 10வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனத்தின் சத்தியங்களை நமக்கு விளக்கி சொல்லுவாராக. அந்த ஆசையோடு கூட நாம் அமர்ந்திருப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். வசனத்து மேல கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, உம்முடைய மகத்துவமான கிருபைகள் எங்கள் மேல் விளங்கட்டும் அப்பா. இந்த வார்த்தையின் உன்னதங்களை, இந்த வார்த்தையின் சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு புரியும்படி செய்வீராக, விளக்கி சொல்லித் தருவீராக, கற்று போதிப்பீராக. திருவசனம் எங்களுக்குள்ளே தீபத்தை ஏற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன், ஆமென், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அல்லேலூயா. நம்ம பலமுறை இந்த வேத வசனத்தை நாம் தியானித்திருக்கிறோம். ஆமென். இந்த நாட்களிலே கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்ட சில சம்பவங்களை, சில காரியங்களை ஆமென் சபை நடுவிலே போதிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அனுமதித்தபடினாலே, தேவ கிருபையினாலே இந்த இடத்திலே உங்களுக்கு முன்பாக நிற்கிறதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன், பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக என் தேவன் என்னை தெரிந்து கொண்ட தயவுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆமென். எப்போதும் எரிகோவில் இருந்துதான் எருசலேமுக்கு ஜனங்கள் புறப்பட்டு போவார்கள். நல்லா கவனிச்சுட்டே வாங்க என் கூட. கொஞ்ச நேரம் தான். ஆமென். சத்தியத்தை மட்டும் நம்ம தியானிச்சுட்டு முடிக்க போறோம். ஆமென். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து கொண்டார். கடந்த வாரம் எல்லாம் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்முடைய குடும்பத்தை அதிசயமாய், ஆச்சரியமாய் பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவருடைய தேவ சமூகத்திலே கர்த்தருடைய சத்திய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கணும். அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் என்று தாவீது எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க. இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை, ஒரு மனிதனை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை. வேத புத்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே நமக்கு 40 உவமைகள் உண்டு. எல்லா உவமைகளும் பரலோக ராஜ்யத்தை குறித்தே பேசுகிறது. ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? ஆமென். எல்லா உவமைகளும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் கிறிஸ்துவின் வருகையை குறித்துமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வகையில் ஆமென் லூக்கா ஒரு அற்புதமான உவமையை இயேசு சொன்னதாக நமக்கு எழுதி தருகிறார். என்னவா? ஒரு மனுஷன் எங்கிருந்து எங்க போறானாமா? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறான். ஆமென். ஆமென். சாதாரணமாக எரிகோவில் இருந்துதான் ஜனங்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு வருவார்கள். காரணம், எருசலேம் ஆமென் ஒரு நாகரீகம் உள்ள ஒரு பட்டணம். எருசலேம் தேவனுடைய வாசஸ்தலம். எருசலேம் சமாதான பட்டணம். எருசலேமுக்கு பேரு சமாதான பட்டணம். எருசலேமுக்கு இன்னொரு பேரு சீயோன். எருசலேமுக்கு இன்னொரு பேரு சீயோன். அப்படி எருசலேம் ஒரு செழிப்பான நகரம். அந்த நகரம் 4 பாகங்களாக கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். 4 மலைகளை பேஸ் பண்ணி 4 பாகமாக கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென் தானா? இல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஆமென். ஒன்று சீயோன், இன்னொன்று ஆமென் ஓபேல், இன்னொன்று அக்கிரா, இன்னொன்று பேசேத் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பட்டணமாக எருசலேம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். 4 ஊராக எருசலேம் 4 மலைகளை பேஸ் பண்ணி கட்டப்பட்டிருக்கிறது. அது ஒரு சமாதான நகரம், தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் தங்கும் இடம், தேவன் பிரசன்னமாகும் இடம். தேவ பிரசன்னத்தை எருசலேமுக்குள்ளே வருகிறவர்கள் உணர்ந்து கொண்டே இருப்பார்கள். தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய பராக்கிரமம் எருசலேமிலே விளங்கும். அதனால ஜனங்கள், சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்போதும் எருசலேமுக்கு வருவார்கள். இன்னும் சொன்னா ஒரு நல்ல செழிப்பான இடம், வர்த்தக பூமி.
ஆமென். அது ஒரு வியாபார ஸ்தலம். எருசலேம் பட்டணம் உலகம் முழுவதிலும் ஆமென் ஒரு வியாபார பட்டணம். அதனால எல்லாரும் அங்க வருவாங்க, சமாதானமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அங்க வந்தாலே ஒரு பெரிய சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த எருசலேமுக்கு தான் ஜனங்கள் சாதாரணமாக வருவார்கள். ஆனா எருசலேம் ஒரு உவமையை சொல்லுகிறார். இது உவமை. என்ன உவமை? ராஜ்யத்தை குறித்ததான உவமை. பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு மனுஷன் வர வேண்டிய சூழ்நிலையை குறித்து கிறிஸ்து இயேசு சீசர்களோடு உவமைகளோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உவமையிலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் எருசலேமில் இருந்து எங்க போறானாமா? எரிகோவுக்கு போகையில். எருசலேமை குறித்து இவ்வளவு காரியத்தை பார்த்தோம். எரிகோ பட்டணத்தின் பெயர் பேரிச்ச மர பட்டணம். எரிகோவுக்கு பேர் என்னது? பேரிச்ச மர பட்டணம். எரிகோனா பேரிச்ச மர பட்டணம். அது தடையான ஊர், ஒரு தடையான ஊர். அது ஒரு சபிக்கப்பட்ட ஊர், சாபமான ஊர். ஆமென். அங்க யாரும் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டான். ஐயோ எரிகோவா அப்படின்னு இன்னும் சொன்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளே கவனிங்க. கடல் மட்டத்திலிருந்து எருசலேம் எங்க இருக்குது? 2500 அடி உயரம். கடல் மட்டத்திலிருந்து, அதாவது சிவந்த சமுத்திரம் இருக்கு இல்லையா, அந்த சிவந்த சமுத்திரத்திலிருந்து கடல் மட்டத்திலிருந்து எருசலேம் 2500 அடி. எரிகோ பட்டணம் 1200 அடி. 1200 அடி. சரியா? அப்ப கவனிங்க, வசனம் என்ன சொல்லுது? ஆமென். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எங்க போறானாமா? எரிகோவுக்கு போகையில். எரிகோவுக்கு போகையில் ஆவிக்குரிய நிலைமையை குறிக்கிறது. ஆமென், ஆமென். ஆவிக்குரிய காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய நிலைமைகள் நம்ம ஏற்கனவே இதில் நிறைய செய்தி பார்த்துருக்கிறோம். நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய நிலைமை. எருசலேமில் இருந்து ஒரு மனுஷன் என்ன செய்யக்கூடாது? எரிகோவுக்கு போகக்கூடாது. ஆமென். நல்ல கவனிங்க. அல்லேலூயா. எரிகோ சபிக்கப்பட்ட ஊர். எரிகோ உலகம். எரிகோ தேவனுக்கு பிரியமில்லாத நகரம். எரிகோ கர்த்தர் விரும்பாத ஒரு பட்டணம். அது சாபம் நிறைந்த பட்டணம். அல்லேலூயா, அல்லேலூயா. தடையான பட்டணம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சற்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே வரணும். ஆமென், அல்லேலூயா. அந்த ஆங்கில வேதத்தில் சொல்லுது 10:30, a man was going down from Jerusalem to Jericho. ஆமென், ஆமென். a man was going down from அப்படின்னா என்ன அர்த்தம்? எருசலேமில் இருந்து அவ்வளோ உயரத்திலிருந்து, எவ்வளோ அடி? 2500 அடி உயரத்திலிருந்து ஆமென் எங்க வர்றானாமா? 1200 அடிக்கு கீழே இருக்கிற எரிகோக்கு வர்றான். நான் இன்னைக்கு ஆவிக்குரிய விளக்கத்தை தான் நம்ம பேச போறோம்னு சொல்லியிருந்தேன். ஆமென். தேவ பிரசன்னத்தில் நிற்கிற ஆளு, தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவங்க, கர்த்தருடைய உறவுல இருக்கிற பிள்ளைங்க, ஆண்டுடைய சமூகத்தில் காத்து கிடக்கிற பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், தேவனோடு உறவில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் கீழே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஜெபத்துல வளரணும், மென்மேலும் வளரணும், உபவாசத்தில் வளரணும். ஆமென். ஆவியின் நிலைமையில வளரணும், அபிஷேகத்தில் வளரணும், வெளிப்பாட்டில் வளரணும், காத்திருப்புல வளரணும். ஆமென். தரிசனங்கள்ல வளரணும், சொப்பனங்கள்ல வளரணும், தேவனோடு கொண்டிருக்கிற உறவுல வளரணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவுல வளரணும். ஆமென், ஆமென். எரிகோவின் அனுபவம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவரை பாருங்க, எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து போனார். அல்லேலூயா. எகிப்திலிருந்து ஆமென். நம்முடைய முற்பிதாக்களின் அனுபவங்கள் என்ன? எகிப்திலிருந்து ஆமென் தேவனை ஆராதிக்க விடாதபடிக்கு, தேவனை தொழுது கொள்ள விடாதபடிக்கு, தேவ உறவிலே இணையாதபடிக்கு, ஆமென் தேவனோடு கூட வாழாத வாழ்க்கையை தடை பண்ணுகிறதற்காக ஆமென் பார்வோன் எழுந்து நின்ற பொழுது அவர் எகிப்திலிருந்து எங்க அழைச்சாராமா? கானானுக்கு அழைத்து போனார். ஆமென். ஆமா, ஒரு மனுஷன் எகிப்திலிருந்து கானானுக்கு போனோம். கானான்ல இருந்து என்ன செய்யக்கூடாது? எகிப்துக்கு திரும்பி கூட பார்க்க கூடாது. ஆவியின் அனுபவம் ஜெப வாழ்க்கையில நாளுக்கு நாள் பெருகணும். ஆமென். ஆராதனையில நாளுக்கு நாள் பெருகணும். ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவுல நாளுக்கு நாள் பலப்படணும். அதான் சொன்னேன், ஆவியில ஆகாரத்தை போடணும், ஆத்மாவில் ஆகாரத்தை போடணும், வேத வசனத்தை அக்கினியா உள்ள தள்ளணும். ஆமென். வேத வசனம் நமக்குள்ள அக்கினியா எரிந்து கொண்டே இருக்கணும்.
அல்லேலூயா. வேத சத்தியம் ஆண்டவருடைய வார்த்தை உள்ள இருக்கும் போதும் சூழ்நிலைகளை ஜெயிக்க முடியும். சத்தியம் உள்ள இருக்கும் போதும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு நேரா சத்திய வார்த்தையை நம்ம எடுத்து பேச முடியும். சாத்தானுக்கு நேரா, ஆமென், அல்லேலூயா, சாத்தானுக்கு நேரா ஆண்டவருடைய வார்த்தை உள்ள இருந்தா தான் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். அதுதான் சர்வாயுத வர்க்கத்தின் இடைக்கச்சையாக, ஆமென், பட்டயமாக விளங்கக்கூடியது ஒண்ணு தேவனுடைய சத்தியம். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை கவனிங்க. அப்போ நல்ல கவனிங்க. இன்னொரு குடும்பத்தை கூட நம்ம அடிக்கடி பார்ப்போம் இல்லையா? ஆமென். எங்க இருந்து? ஆமென். பெத்லெகேமில் இருந்து எங்க போக கூடாது? மோவாபுக்கு போக கூடாது. மோவாபில் இருந்து எங்க வரலாம்? பெத்லெகேமுக்கு வரலாம். மோவாபில் இருந்து பெத்லெகேமுக்கு வரலாம். பெத்லெகேமில் இருந்து எங்க போக கூடாது? மோவாபுக்கு போக கூடாது. மோவாபுக்கு போன ஒரு குடும்பத்தின் நிலைமை, ஆமென், மோவாபுக்கு போன ஒரு குடும்பத்தின் நிலைமை. எகிப்திலிருந்து கானானுக்கு போனோம். கானானிலிருந்து எங்கே வரக்கூடாது? அதுபோல ஆண்டவர் இதெல்லாம் பேஸ் பண்ணி பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு உவமையை சீசர்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன், ஆமென், ஜெருசலேமில் இருந்து, அதாவது சமாதானத்தின் பட்டணத்தில் இருந்து, சீயோனில் இருந்து, பிரசன்னத்தில் இருந்து, தேவ கிருபையில் இருந்து, தேவனுடைய அப்பத்தின் வீடாகிய எருசலேமில் இருந்து, தேவன் வாசம் செய்யும் ஸ்தலத்தில் இருந்து, தேவன் பிரசன்னமாகும் இடத்திலிருந்து எங்க போறான்? சாபம் நிறைந்த இடத்திற்கு, கட்டுகள் நிறைந்த இடத்திற்கு, போராட்டம் நிறைந்த இடத்திற்கு, தடைகள் நிறைந்த இடத்திற்கு உள்ள போறான். ஆமென். இன்னும் சொன்னா, a man was going down from Jerusalem to Jericho. இறங்குறானாமா, இறங்கி போறான். போகும்போது ஒரு 3 காரியங்கள் நடந்துச்சு. அதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அல்லேலூயா. ஒரு 3 காரியங்கள் என்ன நடக்கும்? ஆமென். என்ன நடக்கும்? அல்லேலூயா. தேவனோடு ஐக்கியத்தில் இருந்த பிள்ளைகள் தேவ உறவை விடும்போது, தேவ சமூகத்தில் காத்து கிடந்த நாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விடும்போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நாம் தேவ பிரசன்னத்தை இழக்க நேரிடும் போது, தேவ பிரசன்னத்திலே வாழ்கிற நாம் தேவ பிரசன்னத்திலிருந்து விலகும் போது, ஆமென், பாருங்க, வசனம் சொல்லுது, கள்ளர் கையில் அகப்பட்டான். ஆமென். பிசாசுக்கு இன்னொரு பேர் என்னதுயா? கள்ளன். பிசாசுக்கு இன்னொரு பேரு கள்ளன், பொய்யன். பொய்யன் எதுக்கு வருவானாமா? ஆமென். கொள்ளையிடவும் திருடவும் அழிக்கவுமே என்று வேறு ஒன்றுக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். வேற ஒன்றுக்கும் வரமாட்டான். என்ன நடந்துச்சு? முதல் காரியம், ஆமென், எருசலேமை விட்டு புறப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நடந்த முதல் காரியம், அவன் கள்ளர் கையிலே அகப்பட்டான். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில், ஆமென், நம் ஆண்டவர் நம்ம நியமித்த இடத்துல, ஆமென், எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நிற்கணும். ஆமென். கர்த்தர் நம்மை நியமித்த இடத்துல, ஆண்டவர் நம்மை நிறுத்தின இடத்துல நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். எதுக்கும் அதனால தான் சொன்னார் பாருங்க, மத்தேயு 24 ஆமென் 30வது வசனத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் சொல்றாரு. ஆமென். இந்த உலகத்தில் பல மாற்றங்கள் வரும். இந்த உலகம் பல சூழ்நிலைகளை சந்திக்கும். இந்த உலகம், ஆமென், தலைகீழாய் மாற்றப்படும். ஆமென். You stand before the Lord Almighty. நீ தேவனுக்கு முன்பாக, சர்வ வல்லமை உள்ளவருக்கு முன்பாக நில்லு அப்படி சொல்றாரு. நிலைத்து நில்லு அப்படிங்கிறார். எந்த சூழ்நிலையும் பேக் அடிக்க கூடாது. எந்த சூழ்நிலை என்ன செய்யக்கூடாதுங்க? பேக் அடிக்க கூடாது. பின்னாடி போகக்கூடாது, பின்னாடி வரக்கூடாது. என் ஆண்டவர் என்னை நிறுத்தின இடத்துல நான் என்ன செய்வேன்? நோ காம்ப்ரமைஸ், நின்றனா. அல்லேலூயா. பாருங்க, உலகமே ஸ்தம்பிச்சு போய் கிடக்குதியா. ஆமென். உக்ரைன், ரஷ்யா, ஆமென், அதுக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காசா இஸ்ரேல், இப்போ இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஆமென். அல்லேலூயா. வளைகுடா நாடுகளை, ஆமென், மிடில் ஈஸ்ட்ல பெரிய போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமென். அழிவுகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலகம் ஸ்தம்பிக்குது, வியாபாரம் ஸ்தம்பிக்குது, அந்நிய செலாவணி ஸ்தம்பிக்குது, வெளியுறவு காரியங்கள்லாம் ஸ்தம்பித்து நிற்குது. ஆமென். வெளியுறவு காரியங்கள்லாம் ஸ்தம்பித்து போய் நிற்குது. ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதீங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கலங்காதீங்க, பயப்படாதீங்க, என் மேல் விசுவாசமா இருங்க, தேவனிடத்திலும் விசுவாசமா இருங்க. ஆமென். ஆமென். பேனிக் ஆகாத அப்படி சொல்றாரு. கலங்காத, பயப்படாத,
நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். ஆனா என்ன செய்யணும்? எருசலேம்ல இரு. ஹalleluya. எருசலேம்ல இரு. பாருங்க, அப்போஸ்தலர் 1ல சொல்லும்போது ஆமென், எருசலேமிலே காத்திருங்கள். எருசலேமில் என்ன செய்யுங்க? காத்திருங்கள். இப்ப புறப்பட்டு போயிடாதீங்க. 4 சுவிசேஷ புத்தகம் சொல்லுகிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஆமென், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரை அந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்னவர். அப்படியே யோவான்ட்ட பேசிட்டு வந்தவர் அப்படியே அப்போஸ்தலர் சொல்றாரு, போகாத, காத்திருங்கிறாரு. யாரும் புறப்பட்டுறாதீங்க, போகாதீங்க, எருசலேமிலே காத்திரு. என்ன காத்திரு? எதுக்கு காத்திருக்கணும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள். அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? நான் போய் என் நாமத்தின் நிமித்தம் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் எப்போதும் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அந்த சத்தியாவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். மட்டுமல்ல, எங்களிடத்திலே கேள்விப்பட்டதை உங்களுக்கு நினைப்பூட்டி உங்களை ஆலோசனை கொடுத்து நடத்த அவர் போதுமானவராய் இருப்பார். இந்த உலகம் சத்திய ஆவியானவரை அறியாமலும் காணாமலும் இருக்கிறது, ஆகையால் உங்களை பகைக்கிறது. நீங்களோ அவரை கண்டும் அறிந்தும் உணர்ந்தும் இருக்கிறீர்கள். கைகளை தட்டி ஹல்லேலூயா. நீங்களோ அவரை கண்டும் அறிந்தும் உணர்ந்தும் இருக்கிறீர்கள். கண்டு அறிந்து உணர்ந்த ஆளு எருசலேமை விட்டு எங்க போக கூடாதாமா? எரிகோவுக்கு போகக்கூடாது. முதல் காரியம், கள்ளர் கையிலே அகப்பட்டான். அப்படின்னா அவன் என்ன ஆவிக்குரிய விளக்கம் என்ன, அங்கே என்ன இருக்கு அப்படின்னா, பிசாசு மெதுவாக என்ன செய்வான்? அப்படியே நம்ம ரவுண்ட் அப் பண்ணுவான். ஆமென். பிசாசு மெதுவாக நம்மளை என்ன செய்வான்? ரவுண்ட் அப் பண்ணி நம்ம சூழ்நிலைகளை அப்படியே மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எரிகோவை விட்டு, எருசலேமை விட்டு அப்படியே வா, இன்னும் கொஞ்சம் வா, இன்னும் கொஞ்சம் வா, இன்னும் கொஞ்சம் வா, இன்னும் கொஞ்சம் வா, வெளியே வா, வெளியே வா அப்படி சொல்லி அப்படியே எரிகோ பக்கம் கொண்டு போயிடுவான். அங்கே என்ன நடந்துச்சு? நம்பர் 1, கள்ளர் கையிலே ஆமென் தேவ பிரசன்னத்தை விட்டு ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் ஜெபத்தை குறைச்சிட்டிங்கன்னா ஆமென் வேத வாசிப்பு குறைஞ்சிருச்சா பாருங்க, சம்வேர் சம்திங் ராங். ஜெபம் நேரம் குறைஞ்சிருச்சா? சம்வேர் சம்திங் ராங். ஐக்கியம் குறைஞ்சிருச்சா? சம்வேர் சம்திங் ராங். தேவனோடு கூட பேச முடியலையா? காலையில் அதிகாலையில் ஜெபிக்க முடியலையா? எழும்ப முடியலையா? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியலையா? துதிக்க முடியலையா? பாட முடியலையா? பைபிள் வாசிக்க முடியலையா? போட்டு கணனித்திரை ஆவி அழுத்துதா? சம்வேர் சம்திங் ராங். சுதாரிச்சிருங்க. ஆமென். பேக்கப் பண்ணிட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. சூழ்ந்து நிக்கிறான்னு அர்த்தம். அடுத்து அவன் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்வானாமா? காயப்படுத்துவான். என்ன செய்வானாம் ஐயா? காயப்படுத்துவான். ஆமென். தேவ பிரசன்னத்தை விட்டுட்டோன்னு பாருங்களேன், ஆண்டவரோடு கொண்டு இருக்கிற உறவை விட்டுட்டோன்னு பாருங்களேன், ஆண்டவரோடு கொண்டு இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டுட்டோன்னு பாருங்களேன், ஆமென். சமாதானத்தின் நகரத்தை விட்டு புறப்பட்டோன்னு பாருங்களேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்கள் தகப்பனாய் சொல்லுகிறேன், அல்லேலூயா, கள்ளர் கையிலே அகப்படுவோம். அதாவது பிசாசின் தந்திரங்களுக்கு நம்மை அறியாமலேயே, நாம் அறியாமலேயே உட்பட்டு விடுவோம். நம்மை அறியாமலேயே எங்கே நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னு தெரியாமலேயே ஃபென்சிங் போட்டுருவான், வேலி போட்டுருவான், தப்பிக்க முடியாத நிலைமைக்குள்ள கொண்டு வந்துருவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு. எருசலேமில் என்ன வஸ்திரம் இருக்கு? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம். சொல்லுங்க, எருசலேமில் என்ன வஸ்திரம் இருக்கு? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம். இது எருசலேமில் இருக்க வரைக்கும் தான். ஆமென். அல்லேலூயா. எருசலேமில் இருக்கும் வரைக்கும் உங்கள் வஸ்திரம் பரிசுத்தமானவைகள். எருசலேமில் இருக்கும் வரைக்கும் உங்கள் வஸ்திரம் ரட்சிப்புக்கு ஏற்றவைகள். எருசலேமில் இருக்கும் வரைக்கும் உங்கள் வாழ்வு, ஆமென், அல்லேலூயா, நம்முடைய வாழ்வு, அல்லேலூயா, எருசலேமில் இருக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்வு பரிசுத்தமானது, ரட்சிப்புக்கு ஏதுவானது, நீதிக்கு ஏதுவானது. ஆமென் தானா? ஆமென். ஆமென். அல்லேலூயா. சூழ்ந்த கள்ளன், நம்மை சூழ்ந்த கள்ளன் ஃபர்ஸ்ட் எதை உருவான் தெரியுமா? வஸ்திரத்தை. ஆமென். ஃபர்ஸ்ட் எதை உருவான்? வஸ்திரத்தை உருவான். பிசாசு வஸ்திரத்தை முத எங்க உருவனா? சொல்லுங்க. ஏதேன்ல உருவனா? ஏதேன்ல அவனுக்கு நம்மளை நிர்வாணமாக்கி பார்க்கறது தான் ஆசையே. அல்லேலூயா. விளங்கிரு. அந்த பாரத்தோடு சொல்றேன், அவனுக்கு எப்போது நம்மளை நிர்வாணமாக்கி பார்க்கறதும் ஆசை.
ஆமென். ஹalleluya. ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரத்தை அப்படியே மெதுவா உருவிடுவான். நீதி நமக்குள்ள இருந்து மெதுவா வெளியே போகும். ஆமென். பரிசுத்தம் நமக்குள்ள இருந்து மெதுவா வெளியே போகும். ஹalleluya. ஆமென். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் போர்த்துவிக்கப்படுகிற வெண் வஸ்திரம் நமக்கு தகுதியற்றதா மாறும். ஹalleluya. நாம் அந்த வெண் வஸ்திரத்திற்கு தகுதி இல்லாதவர்களாய் மாறி போகக்கூடிய சூழ்நிலை. அப்ப எதை நோக்கி ஓடுகிறோம்? லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த நாம் எதை நோக்கி ஓடுகிறோம்? பொறுமையோடு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டிய நாம், பந்தய பொருளை நோக்கி ஓட வேண்டிய நாம், ஹalleluya, ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறவர்களாக மாறி போவது கர்த்தருக்கு பிரியமல்லாத காரியம். ஆமென். நான் ஒண்ணே சொல்றேங்க. எதுக்குங்க யாருக்காகவாவது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்புகள், நமக்கு கொடுத்த பிரசன்னம், நமக்கு கொடுத்த மேன்மையை நாம ஏன் யாரோ ஒருவருக்காக நாம ஏங்க விடணும்? புரியல? புரிஞ்சவங்க ஆமென்னு சொல்லுங்க. யாரோ ஒருவருக்காக கர்த்தர் எனக்கு அளித்த மேன்மையை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? ஹalleluya. யாரோ ஒருவர் எதையோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஏன் என் தேவ பிரசன்னத்தை இழக்கணும்? நான் ஏன் எரிகோவுக்கு புறப்படணும்? நான் எருசலேமின் வாசி, நான் சீயோனின் வாசி என்கிற வைராக்கியத்தில் அல்லவா வாழ வேண்டும். ஹalleluya. நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் என்ன செய்யப்படணும்? புதுப்பிக்கப்பட வேண்டும். நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் கட்டப்பட வேண்டும். நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும். நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவ சாயலாய் மாற வேண்டும். ஹalleluya. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அல்ல சற்று கூர்ந்து கவனிங்க. அவன் கள்ளர் கையிலே அகப்பட்டான். எருசலேமை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. பெத்லகேமை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. கானானை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஒரு நாளும், ஆமென், ஹalleluya, யாரோ ஒரு மனுஷன் ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக ஆண்டவர் வேண்டான்னு ஆயிருமா? ஆண்டவர் கெட்டவர் ஆயிருவாரா? ஆண்டவர் எப்போதுமே நமக்கு நல்லவர். ஆண்டவர் எப்போதுமே நல்ல. அந்த கண்களெல்லாம் பார்க்க, அந்த உலகமே பார்க்க கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். ஆமாங்க, உலகமே பார்க்க கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். உலகமே பார்க்க, ஹalleluya, இந்த உலக மனிதர்கள் பார்க்க கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். மொர்தெகாயை உயர்த்தின ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இந்த உலகத்திலே இருக்கிறார். எஸ்தரை உயர்த்தின என் தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். தானியேலை உயர்த்தின, யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். அதே தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. கள்ளர் கையிலே அகப்படுகிற சூழ்நிலை நமக்கு தள்ளப்பட வேண்டும். அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, முதல் காரியம், வஸ்திரங்களை உரிந்து விடுவான். வஸ்திரங்களை, பரிசுத்தம். ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, இந்த தப்பு பண்ற ஆளு சபையில கால் தரிக்காது. பார்த்துருக்கீங்களா? அப்படியே அவசர அவசரமா பைபிளை தூக்கிட்டியா, அப்படியே பாஸ்டர் அங்க போறேன் இங்க போறேன், அப்பமே புரிஞ்சுக்கணும். ஆமென். ஏதோ somewhere something wrong. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஹalleluya. நிறைய அனுபவம் எனக்கு. ஆமென். அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆமென். அவ்வளவு ஐக்கியமா அவ்வளவு வேலைகளை செஞ்சுட்டு இருந்த ஆளு, ஆமென், திடீர்னு பைபிள் தூக்கிட்டு ஓடும். அப்படியே தலை மறைஞ்சிட்டு ஓடும். அப்படி பார்க்கும்போதே புரிஞ்சுக்கணும். ஆமென், கள்ளர் கையில் அகப்பட்டுருச்சு, கள்ளன் கையில அகப்பட்டுருச்சு. அடுத்து என்னது? வஸ்திரங்கள் உரியப்படும். நீதி போயிடும், பரிசுத்தம் போயிடும். நமக்கு தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நீதி போயிடும், பரிசுத்தம் போயிடும். ரட்சிப்பு கேள்விக்குறியாகும். ரட்சிப்பு கேள்விக்குறியாகும். முதல் வேலை நம்மளை அவமானப்படுத்தி நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறதா பிசாசுடைய தந்திரம். கர்த்தர் நம்மை உடுத்துவித்து ஏதேனிலே வைத்து அழகு பார்ப்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். அதே ஏதேனில் நிர்வாணப்படுத்தி ஒளிய வச்சு, செடிகளுக்கு மத்தியில், விருட்சங்களுக்கு மத்தியில் ஒளிய வச்சு கர்த்தரை நேருக்கு நேராக சந்திக்க விடாம பண்றதுதான் பிசாசுடைய திட்டம். ஆனால் அவர் அந்தி மதிய வேளையில், அந்தி சந்தி மதியான வேளையில வந்து நம்மை தேடுகிற ஆண்டவர். ஆதாமே, வேர் ஆர் யூ, எங்க இருக்கிறேன்னு கேட்டார் பாருங்க. அந்த கேள்விக்கு முன்னாடி எந்த மனுஷங்க நிக்க முடியும்? ஆமென். அந்த கேள்விக்கு முன்பாக எந்த மனுஷன் நிக்க முடியும்? ஆதாமே, நீ எங்க? எவ்வளவு அன்பு நிறைந்த வார்த்தை, கரிசனை நிறைந்த வார்த்தை, அக்கறை நிறைந்த வார்த்தை, பிரசன்னம் நிறைந்த வார்த்தை, தேடுதல் நிறைந்த வார்த்தை. ஹalleluya. தேடுதல் நிறைந்த வார்த்தை. ஆதாமே, வேர் ஆர் யூ, எங்கடா இருக்க?
அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. கள்ளர் கையில் அகப்பட இந்த ரட்சிப்பு இல்ல. கள்ளன் கையில் அகப்பட்டு நம்முடைய ரட்சிப்பை இழந்து போக, நம்முடைய வஸ்திரத்தை கரைபிடித்துக் கொள்ள, நம்முடைய வஸ்திரத்தை உரிந்து போட நாம் ஒன்றும் அவ்வளவு தரங்கட்டவர்கள் அல்ல, தகுதியற்றவர்கள் அல்ல. என் தேவன் என்னை சிலுவையிலே தகுதிப்படுத்தி இருக்கிறார். என் ஆண்டவர் என்னை சிலுவையிலே பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். என் தெய்வம் என்னை சிலுவையிலே மீட்டெடுத்து ரட்சித்து இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஹalleluya, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வஸ்திரங்களை உரிவான். இரண்டாவது காரியம், ஆமென், என்ன செய்வான் நம்மையா? காயப்படுத்துவான், காயப்படுத்துவான், காயப்படுத்துவான். ஆமென். எருசலேமை விட்டு புறப்பட்டா காயங்கள் அதிகம், மனத்தாங்கல்கள் அதிகம், வருத்தங்கள் அதிகம், பாரங்கள் அதிகம், போராட்டம் அதிகம், பிரச்சனை அதிகம். ஐயோ, வெளியில வர முடியாத சூழ்நிலைக்குள்ள தள்ளுவான். அதனால நான் சொல்றேன், எருசலேமை விட்டு போகாதீங்க, எருசலேமில் காத்திருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து, நீங்கள் எருசலேமில் தான் இது நடக்குது, எருசலேமில் தான் இது நடக்குது. எருசலேமிலே காத்திருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள். 2வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஓரிடத்திலே ஒரு மனமாய் மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்தார்கள். பூமி அசைந்தது, பெரிய சத்தம், இடி முழக்கத்தின் சத்தம் உண்டானது. அக்கினிமயமான நாவுகளாலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் நடுவிலே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. சபை கட்டப்படுது, ஊழியம் நடக்குது. வெளியில இறங்கி அப்போஸ்தலர்கள் வெளியே வந்து நிற்கும் பொழுது அதே சாம்ராஜ்யம், அதே போலீஸ்காரர்கள், அதே காவல் நிலையம், அதே அரசாங்கம், அதே அதிகாரிகள் நடுங்கி நிற்கிறார்கள். காத்திருங்க, எருசலேமிலே காத்திருங்க. ஏன்னா பரிசுத்த ஆவி நம்மை நிரப்பும் போது நாம் பலனடைவோம். கர்த்தருக்கு சாட்சிகளாய் மாறுவோம். ஆண்டவருக்கு சாட்சிகளாய் மாறுவோம். ஆண்டவருக்கு சாட்சிகளாய் உங்களை மாற்ற கர்த்தர் ஆசையாய் நிற்கிறார். ஆமென். ஐ அம் ப்ராஃபஸி, நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை மிகப்பெரிய சாட்சியாய் எடுத்து பயன்படுத்த அவர் ஆசையாய் நிற்கிறார். ஓ, எரிகோவை விட்டுவிட, எரிகோவை விட்டுவிட, எரிகோவை விட்டுவிட, எருசலேமிலே தங்கி இருக்க தேவன் மனமாய் இருக்கிறார், தேவன் மனதாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும், எந்த சூழ்நிலையிலையும், எந்த சூழ்நிலையிலையும், எவ்வளவு பெரிய தோல்விகள், எவ்வளவு பெரிய ஏமாற்றங்கள், மனத்தாங்கள் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேமை விட்டு என்ன செய்ய மாட்டேன், அதாவது ஆண்டுடைய பிரசன்னத்தை விட்டு, தேவ பாதத்தை விட்டு, கர்த்தருடைய வேதத்தை விட்டு, தேவ சத்தத்தை விட்டு, கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு போக மாட்டேன், போக மாட்டேன், போவே மாட்டேன். அந்த வைராக்கிய வாஞ்சை காயங்களை ஆற பண்ணும். காயங்களை என்ன செய்யுமா? ஆமென். காயப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, ரோட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, வேண்டாம், அந்த சூழ்நிலை நமக்கு தேவையில்லை. நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளாய் நின்று போர் செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். யுத்தம் பண்ணும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். யுத்தங்களை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அரண்களை நிர்மூலமாக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அரண்களை நிர்மூலமாக்கும்படி தேவ தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவருடைய சத்தியம் மிகப்பெரிய சத்தமாய், பயங்கரமாய் நமக்குள்ளே இருக்கிறது. தைரியப்படுங்க, ஹல்லேலூயா, தைரியப்படுங்க. ஆமென். எரிகோவில் இருக்கிறவன் அவ்வளவு பேரையும் எருசலேமுக்கு அழைத்துட்டு வர அல்லவா நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எரிகோவில் கிடக்கிற அவ்வளவு பேரையும், வாயா, இந்த பட்டணத்திலே இருக்கிற இங்க வா, எருசலேமின் வாழ்வை பாரு, அப்படி அழைத்து வர வல்லவா கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் தாயின் கற்பத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, 2வது காரியம் வஸ்திரங்களை உரிவான். 2வது காரியம் காயப்படுத்தும். காயம் சொன்னா போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், ஆமென், தேவையில்லாத காரியங்கள், குடும்ப குழப்பங்கள், ஆமென், பிரிவினைகள், கலகங்கள், எனத்தையாவது நம்ம வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே இருப்பான். யோசிக்கவே விட மாட்டான், யோசிக்கவே விட மாட்டான், எதையாவது பண்ணிட்டு இருப்பான். டோன்ட் கோ டு ஜெரிகோ, அங்க நமக்கு வேலையே இல்லை. நம்ம பட்டணம், நம்ம ஊரு, அல்லேலூயா, நம்ம ஊர் எதுங்க? ஜெருசலேம். ஆமென். ஜெருசலேம். 3வது காரியம் சொல்லி முடிக்க போறேன். ஆமென். 3வது என்ன செஞ்ச நம்மையா? குற்றுயிராக விட்டு போனார்கள். பாருங்க, ஆமென். யாக்கோபு எழுதுறாரு, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற வார்த்தையை
என் வாழ்க்கையை என்ன செய்வேன், வாந்தி பண்ணி போடுவேன் அப்படிங்கிற. இந்த குற்றுயிர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆவிக்குரிய நிலைமையில என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆமென், அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல். சில பேர் பாருங்க, 2 வாரம் சர்ச்சுக்கு வராங்க, 2 வாரம் கோயிலுக்கு போயிடுவாங்க. ஐயோ எங்கள் சாமி பாஸ்டர் இது மாதிரி தெய்வ குத்தமாயிடுச்சுன்னா பிரச்சனை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வர சொன்னார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க இல்லையா. ஆமென். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை. ஆமென். தேவன்னா கர்த்தர் தான் தேவன்னா தேவன் பட்சத்திலே நில்லுங்கள், கர்த்தர் தான் தெய்வம் என்றால் தெய்வத்தின் பட்சத்திலே நில்லுங்கள் என்று சொல்லி ஆமென் மோசே சொல்லுகிறார். கர்த்தர் தெய்வம் என்றால் அவர் பட்சத்திலே நில்லுங்கள் என்று மோசே ஜனங்களுக்கு அறைகூவல் விடுகிறார். லேவி கோத்திரம் ஆமென் மோசேயின் பட்சமாய் நின்று சகல விக்கிரக கிரியைகளையும் அழித்து போட்டதை வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் தானா, சொல்லுங்க ஆமென் தானா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, குற்றுயிரும் கொலையுயிரும், அதாவது நம்மளை நிர்கதியா விட்டுட்டு போயிடுவாங்க, நிர்கதியா விட்டுட்டு போயிடுவான். சுதாரிச்சிருங்க, சுதாரிச்சிருங்க. ஆண்டவரை விட்டுறாதீங்க, தேவ பிரசன்னத்தை விட்டுறாதீங்க, தேவ சமூகத்தை விடாதீங்க, ஒரு நாள் விடாதீங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் விடக்கூடாது. ஆமென் தானா, ஆமென், ஆமென். யார் என்ன சொன்னாலும் விடக்கூடாது, கண்டுக்கவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது, கண்டுக்கவே கூடாது. நமக்கு தேவ உறவு இருக்கு, நமக்கு தேவன் இருக்கிறார், எனக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார், எனக்காக அவர் மரித்திருக்கிறார், எனக்காக அவர் சிலுவை சுமந்திருக்கிறார், எனக்காக எல்லாத்தையும் அவர் தான் செஞ்சிருக்கிறாரு. உங்களை பேசினவங்களா செஞ்சாங்க, உங்களை குற்றப்படுத்தினவங்களா செஞ்சாங்க, உங்களை ஏசினவங்களா சொன்னாங்க, உங்களை தூற்றினவங்களா இதெல்லாம் சிலுவைக்கு போனாங்க? இல்லை இல்லை. உங்களுக்காக சிலுவைக்கு போனது யாரு? உங்களுக்காக பாரத்தை சுமந்தது யாரு? நம்ம வியாதியை சுமந்தது யாரு? நம்முடைய சூழ்நிலையை சுமந்தது யாரு? நம்மளை மாற்றினது யாரு? நம்மளை இந்த உலகத்தில் சுமக்கிறது யாரு? இயேசு, இயேசு. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், ஆமென். குற்றுயிரும் கொலையுருமா விட்டுட்டு போயிட்டானாமா. எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போக கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க, வாசித்துட்டு நம்ம முடிக்கிறோம். ஆமென், கவனிங்க. ஹல்லேலூயா, ஆமென். என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க. நாளுக்கு நாள் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும், நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் வளர வேண்டும் ஆண்டவருக்குள்ள. ஆமென். யோவான் 1:16 வாசிங்க, யோவான் 1:16 வாசிங்க, யோவான் 1:16. குயிக்கா நான் முடிக்கிறேன். யோவான் 1:16, ஜான் 1:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சைகள், பாருங்க 1:16 தானியா, வாசிங்க. மாம்சத்தின், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1:16. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய பரிபூரணத்தினாலே, ஆமென், அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல், சொல்லுங்க கிருபையின் மேல் கிருபை. அப்ப நாளுக்கு நாள் நம்ம எதை பெறணுங்க? கிருபையின் மேல் கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபை புதுசு புதுசு புதியவைகள். அப்போ நாளுக்கு நாள் நம்ம எதனால கிருபையின் மேல் கிருபை அமையா? அவருடைய பரிபூர்ணம், அவருடைய பரிபூர்ணம். அவர் தான் பரிபூர்ணம். அவருடைய பரிபூர்ணம் என்னது? மரணம். அவருடைய பரிபூர்ணம் என்னது? எனக்காக அவர் மரணித்தாரு, அதான் அவருடைய பரிபூர்ணம். அல்லேலூயா. நமக்காக, இந்த உலக மனுக்குலத்துக்காக, சபைக்காக, ஆமென், அவருடைய சரீரமாகிய சுயரத்தத்தை சிந்தி சரீரமாகிய சபையை சம்பாதிப்பதற்காக பரிபூர்ணப்பட்டாரு. என்ன பரிபூர்ணம்? கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தில் அவர் மரித்தார். ஆமென், அதான் பரிபூர்ணம். அவருடைய மரணத்தினாலே நமக்கு என்ன உண்டாகிறது ஐயா? கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். சொல்லுங்க, கிருபையின் மேல் கிருபை. நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க, கிருபையின் மேல் கிருபை. அப்ப ஒரு கிருபை பத்தாது, இன்னொரு கிருபை, இன்னொரு கிருபை, இன்னொரு கிருபை, கிருபையின் மேல் கிருபை. நாளுக்கு நாள் கிருபையின் மேல் கிருபை அடைய வேண்டும். எங்க இருந்தா கிருபையின் மேல் கிருபை? எருசலேமின் வாழ்விலே, எருசலேமிலே, தேவஸ்தலத்திலே. எருசலேம் என்றால் தேவனுடைய வாசஸ்தலம் என்று அர்த்தம். எருசலேம் என்றால் தேவனுடைய வீடு என்று அர்த்தம். எருசலேம் என்றால் தேவன் தங்கும் ஸ்தலம் என்று அர்த்தம். எருசலேம் என்றால் சீயோனின் வாழ்வு என்று அர்த்தம்.
அல்லேலூயா. கவனிச்சிருங்க. ஆமென். கிருபையின் மேல் 2 கொரிந்தியர் 3:18 வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 3:18 வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:18. 2 கொரிந்தியர் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் ஆமென் 3ஆவது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்களேன். நாம் எல்லாரும் திறந்த முகமாய், எப்படிங்க? திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியில் இருக்கிற கர்த்தரால், ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படும். கைகளை தட்டி அல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. சொல்லுங்க. கிருபையின் மேல் கிருபை. ஆண்டவரோடு இருக்கும்போது, ஆமென், தேவனோடு இருக்கும்போது, எருசலேமிலே காத்து கிடக்கும்போது, நான் ஒன்று சொல்லட்டா, எருசலேமில் உங்களுக்கு என்ன நடந்தாலும் பயப்படாதீங்க. புரியல? எருசலேமில் உங்களுக்கு என்ன நடந்தாலும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. என்ன சொன்னேன்? என்ன நடந்தாலும் பயப்படாதீங்க. எருசலேமில் என்ன நடந்தாலும் பயப்படாதீங்க. ஆமென். ஆமென். எருசலேமில் தோல்வி வந்தா பயப்படாதீங்க. எருசலேமில் போராட்டம் வந்தா பயப்படாதீங்க. எருசலேமில் ஆமென் வியாதிகள் வந்தா பயப்படாதீங்க. எருசலேமில் பெரும் போராட்டமா இருக்கு, பயப்படாதீங்க. ஏன்னா எருசலேம் தேவனுடைய நகரம். கர்த்தர் அதை சரி பண்ணிடுவாரு. ஆமென். இதெல்லாம் எரிகோல நடந்தா தான் பயப்படணும். அல்லேலூயா. ஏன்னா எரிகோ தான் கடைசியில என்னை எப்படி விட்டுட்டு போயிடும்? குற்றுயிரோ விட்டுட்டு போகும். ஆமென். எருசலேமில் என்ன நடந்தாலும் பயப்படாது. எங்க பாஸ்டர் சொல்லுவாங்க, ஆமென், அந்த நாட்கள் எங்க பாஸ்டர் சொல்லுவாங்க, நான் இருக்கும்போது என்ன தப்பு வேணாலும் பண்ணிருங்கடா, நான் இல்லாதப்ப எதுவும் பண்ணாதீங்க அப்படி சொல்லு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பார்த்துக்குவாரு. ஆமென். நான் இருக்கும்போது என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் இல்லாதப்ப சின்ன தவறு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கவனிங்க. அப்ப ஆண்டவர் சொல்ல, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. ஆண்டவருடைய மகிமை எப்படி பார்க்கிறோம் ஐயா? கண்ணாடியிலே பார்க்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. எருசலேமின் வாழ்வில். ஆமென். எருசலேமின் வாழ்வில். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சப்ஜெக்டுக்குள்ள போல நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அல்லேலூயா. அவன் இன்னைக்கு சப்ஜெக்டுக்குள்ள டச்சே பண்ணல நானு. ஆமென். கர்த்தர் உணர்த்தின ஆண்டவருடைய ஆவியில போட்ட காரியங்களை அப்படியே உங்களுக்கு தரேன். ஆமென். என் ஆவியில ஆண்டவர் எதெல்லாம் டச் பண்ணாரோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆமென். நாளுக்கு நாள் மகிமை அடைய வேண்டும். நாளுக்கு நாள் கிருபையின் மேல் கிருபையில வளரணும். நாளுக்கு நாள். சங்கீதம் 84:7. சங்கீதம் 84:7 வாசிங்களேன். சங்கீதம் 84:7. சீக்கிரம் ஐயா. ஹalleluya. சங்கீதம் 84:7. பலத்தின் மேல் பலமடைந்து. என்னதான் ஐயா? பலத்தின் மேல் பலம். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோன்னா எருசலேம், சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஹalleluya. ஆமென். புரிஞ்சிட்டீங்களா? ஆமென். புரிஞ்சிட்டீங்களா? ஹalleluya. எங்க புறப்படுறோம்னு யோசிக்கணும். ஆமென். எங்க புறப்படுறோம்னு யோசிக்கணும். ஆகார் புறப்பட்டு போயிட்டாங்க. தாய் ஆகார் புறப்பட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, எங்க இருந்து வர அப்படின்னு. வந்த இடத்த சொல்லிட்டாங்க. நான் என் நாச்சியார் அண்டையிலிருந்து, சாராளாகிய நாச்சியார் அண்டையிலிருந்து நான் வருகிறேன். எங்க போற? ஐ டோன்ட் நோ. ஹalleluya. நோ வே. எனக்கு தெரியலப்பா. ஆமென். எத்தனை முறை ஆண்டவர் முன்னாடி அப்படி நின்று இருக்கோம் இல்ல? எத்தனை முறை ஆண்டவர் முன்னாடி அப்படி நின்று இருக்கோம். தெரியல ஆண்டவரே, வந்துட்டேன். ஆமென். வந்துட்டேன் ஆண்டவரே, தெரியல. புறப்பட்ட இடம் தெரியும் ஆண்டவரே, போற இடம் தெரியல. நான் சொல்றேன், போற இடம் தெரிஞ்சா மட்டும்தான் புறப்படணும். ஹalleluya. போற இடம் தெரிஞ்சா மட்டும்தான் புறப்படணும். ஆமென். இல்லைன்னா என்ன செய்யணும்? எருசலேம்ல காத்திருக்கணும். ஹalleluya. காத்திருக்கணும். ஆமென். அட்ரஸ் பண்ணுவாரு. நீங்க காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுவாரு. ஹalleluya. காத்து ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுவார், எங்க போகணும்னு சொல்லுவார். ஆமென். ஆண்டவர் முதல் முறை சொன்னார் ஆகார்ட்ட, நீ போ உன் ஆட்சியார் அண்டையில போய் என்ன செய்ய? அடங்கியிரு. நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, போ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லிடுங்க. ஆமென். புறப்பட இடம் தெரியாம என்ன செஞ்சிடக்கூடாது, கிளம்பக்கூடாது. ஏன்னா நம்ம போற இடம் எரிகோவா இருந்தா என்ன செய்யறது? நம்ம போற இடம் எரிகோவா இருந்துட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? 3 காரியங்கள் நடக்குமே நம்முடைய வாழ்க்கையில. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில 3 காரியங்கள் நடந்தேறி விடுமே. ஆமென். கள்ளர் கையில் அகப்படுவோம், வஸ்திரங்களை உரிவான், காயப்படுத்துவான், போகும்போது குற்றுயிரா போட்டுட்டு போவானே. அல்லேலூயா.
அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவர். ஆமென், உங்களை உயர்த்த அவர் போதுமானவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து கண்மலையின் மேல் நிறுத்த அவர் போதுமானவர். எந்த மனுஷனாலையும் நம்மளை உயர்த்த முடியாது. ஆமென். எந்த மனுஷனும் நமக்கு சாதகமா நிற்க மாட்டான். எந்த மனுஷனும் நமக்கு சாதகமா நின்று நம்மளை தூக்கி விட வரமாட்டான். கர்த்தர் ஒருவரே என் வாழ்வை உயர்த்துகிற கண்மலை. கர்த்தர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கைக்கு கண்மலை. ஆமென். விளையாண்டீங்களா? விளையாண்டீங்களா இல்லையா? ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், எருசலேமின் வாழ்வு, அல்லேலூயா, எருசலேமின் வாழ்வு, எருசலேமின் வாழ்வு. நான் ஒரு வசனத்தை படிச்சுட்டு நான் முடிக்க போறேன். வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 25வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 25வது வசனத்தை மேலும் முடித்து தமது மூலமாய், கவனிங்க, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக, மேலும் தமது மூலமாய், யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவிடத்திலே சேருகிறவர்களுக்காக. அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் யாரு? இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையா. அவர்களை அவர் எப்போது எப்படி இருக்கிறாரம்மா? உயிரோடு. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. அவர் எப்போது எப்படி இருக்கிறாரம்மா? நாம் மரித்த தெய்வத்தை வணங்கவில்லை, நாம் மரித்த தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, மரித்து போன ஒரு கடவுளை நாம் சேவிக்கவில்லை. மரித்து 3ஆம் நாளிலே சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்து இந்த பூமியை நீதியோடு நிதானத்தோடு நியாய தீர்ப்பு செய்ய போகிற தம்முடைய ஜீவ வார்த்தையை கொண்டு, ஜீவ புஸ்தகத்தை கொண்டு நியாய தீர்ப்பு செய்ய போகிற ஒரே தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், சொல்லுங்க. அல்லேலூயா. முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். எரிகோக்கே வந்துட்டார்ல, வந்தார்ல. ஆமென். ஏதோ தவறு நடந்துருச்சு, போயிட்டாரு, ஆனா வந்துட்டார்ல நல்ல சமாரியன். அல்லேலூயா. எரிகோக்கே வந்துட்டார்ல. ஆமென். வஸ்திரம் இல்லாதவனை பார்க்க, ஆமென், நடு ரோட்ல காயப்பட்டு கிடந்தவனை பார்க்க, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. குற்றுயிராய் கிடந்தவனை பார்க்க ஒருவர் வந்தார் இல்லையா? ஆமென், வந்தார் இல்லையா? ஆமென். ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில வந்துதானே கொண்டு வந்து சத்திரத்துல சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே அவர் தூக்கி கொண்டு வந்து எருசலேமில விட்டிருக்கிறாரே. ஆமென். ஏற்கனவே எருசலேமில் அல்லவா இருக்கிறோம். ஆமென். ஏற்கனவே அப்படிதானே கிடந்தோம். ஆமென். நடு ரோட்டுல வஸ்திரம் இல்லாதவர்களாய், காயப்பட்டவர்களாய், குற்றுயிராய், உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்களாய் கிடந்த நம்மை ஆண்டவர் அழைத்து தெரிந்து நல்ல சமாரியன் நம்முடைய காயங்களை ஆற்றி வஸ்திரத்தை உடுத்தி நீதியை தந்து நமக்கு எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து எருசலேமிலே கொண்டு வந்து விட்டிருக்கிறார். அல்லேலூயா. இனியும் எருசலேமை விட்டு புறப்படாதிருப்பான். ஜீசஸ். அதாவது தேவ பிரசன்னம், தேவனுடைய வாசஸ்தலம், மீட்பின் நகரம். ஆமென். மீட்பின் நகரம், சமாதான பட்டணம். ஆமென். சமாதான பட்டணம். இதை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவர். ஆமென், ஆமென். உங்க குடும்பத்தவர் ஆதரித்து ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவர். ஆமென். மனுஷனை நம்புவதை விட்டு தேவன் பேரிலே பற்றுதலாய் இருப்பது நலமான காரியம். ஆமென் தானா? ஆமென், ஆமென் தானா? அல்லேலூயா. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். இந்த உவமையை சொல்றார். அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஒரே வழி, ஆமென், எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள். ஆமென். பரலோக. ஏன்னா உவமைகள் எல்லாம் எதை குறித்து பேசுகிறது? ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது. அதனால ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஒரே வழி எருசலேமிலே பரிசுத்த ஆவியானவரோடு காத்திருப்பது. அது நம்மை பலப்படுத்தும். நியாய தீர்ப்பை குறித்து சொல்லிக் கொடுப்பார், நீதியை குறித்து சொல்லிக் கொடுப்பார், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சாட்சி மட்டும் இல்ல, ஆமென், ஆமென், நீங்கள் பலனடைகிறது மட்டும் இல்ல, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துறது மட்டும் இல்ல, சகலத்தை நினைப்பூட்டுகிறது மட்டும் இல்ல, கற்று போதிக்கிறது மட்டும் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நுகங்களை முறிக்கிறது மட்டும் அல்ல, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு என்ன செய்வாராமா? கண்டித்து சொல்லிக் கொடுப்பார், பாடம் நடத்துவார், போதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. பெரிய கடினம் ஒன்றும் இல்லை. ஆமென்.
ஆமென். கர்த்தரோடு வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை பெரிய கடினம் ஒன்றும் இல்லை ஆமென். அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹalleluya. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. பெரிய கடினமெல்லாம் இல்லை. ஆமென். ஏன்னா அவருடைய சொல்றார், என்னுடைய நுகம் ஆமென் மெதுவாகும் லகுவாயும் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உங்கள் இருதயங்களுக்குள்ளே ஊடுருவி தீபமாய் மாறட்டும் சொல்லி அப்பா வேண்டிக் கொண்டு நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபம்